கல்யாணத்துக்கு முன்னாடி ஒல்லி அழகா இருந்த, இப்ப லைட்டா குண்டாயிட்ட தெரியுமா? கொஞ்சம் உடம்பு போட்டா போதும், இந்த ஆம்பளைங்கெல்லாம் நாம தான் அழகு, நம்மளாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி பாப்பாங்க. நம்ம மேல பாசமே கம்மியாயிரும். ஒருவேளை உடம்பு ஏறிட்டே போனா இவருக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் போயிருமோ? ஏய், என்னடி ஒரு டைம் தான் போட்டுக்கிட்ட, அதுவும் கொஞ்சமா தான் சாப்பிட்ட? அது இல்லைங்க, பசிக்கல எனக்கு. என்னாச்சு இவளுக்கு? இந்தாம்மா டீ குடி. வேணாங்க. நீ என்ன வர வர எதையுமே வேண்டான்னு சொல்ற? ஓ ஆன்ட்டி, என்ன அழகா மெயின்டைன் பண்றியா? காலங்காத்தால இவ எங்க எந்திரிச்சு போறா? எதுக்கு இவ காலங்காத்தால ஓடிட்டு இருக்கா? ஓய் அம்மு, ஏய் என்னாச்சுமா? என்னாச்சு அம்மு? ஏய் லூசு, எதுக்கு டெய்லி சாப்பிட மாட்டேங்கிற? காலங்காத்தால எந்திரிச்சு எதுக்கு ஓடுற? இல்லைங்க, எல்லா பொண்ணுங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் குண்டாயிருவாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் மேல இருக்க லவ் எல்லாம் போயிரும்ல. யார் சொன்னா நீ குண்டாயிட்டு உன் மேல இருக்க லவ் போயிரும்னு? இங்க பாருமா, மத்த ஆம்பளைங்களே எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா பொண்டாட்டி உண்மையா நேசிக்கிற எந்த ஆம்பளையும் இப்படி எல்லாம் பொண்டாட்டி இருக்க மாட்டான். குண்டா இருந்தா லவ் இருக்காதுன்னு நினைச்சா இங்க குண்டா இருக்க யாருக்குமே கல்யாணமே நடந்திருக்காது. ஓய், நீ என்னதான் குண்டாயி பூசணிக்கா மாதிரி ஆனாலும் உன் மேல இருக்க லவ் எனக்கு என்னைக்குமே குறையாது. நான் ஒரு பொண்ணோட உடம்ப காதலிக்கல, என் பொண்டாட்டி தான் காதலிக்கிறேன்.